இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சிலோட மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி. ஸோ, 2 நாள் வந்து இந்த மீட்டிங் நடக்கும். இந்த 2 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஸோ, எதோட ஜிஎஸ்டி வந்து குறைக்கலாம், எதோட ஜிஎஸ்டி வந்து கூட்டலாம் அப்படிங்கிற மாரி. ஸோ, இந்த 4ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அவங்க வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல ஏதோ சுத்தி வளைச்சுலாம் வந்து பேச மாட்டேன். ஸோ, ஸ்ட்ரெயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட்டுக்கே வந்துருவோம். ஸோ, ஜிஎஸ்டி வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு குறைய போகுது. ஸோ, எதோட ஜிஎஸ்டிலாம் வந்து குறைய போகுது, அப்புறம் எதோட ஜிஎஸ்டி வந்து கூட போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாமே வந்து பார்ப்போம். ஸோ, பாசிட்டிவ், நெகட்டிவ் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ, எந்த கம்பெனிலாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து ப்ரொபோசல் வழியா தான் போயிருக்கு. ஸோ, இப்போ பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரொபோசல் வழியா தான் போயிருக்கு. ஸோ, ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ, ப்ரொபோசல்ல என்னென்ன போயிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் செக்மெண்ட்ல வந்து பார்ப்போம். ஸோ, பாசிட்டிவ் செக்மெண்ட்னா நம்மளுக்கு நல்லது. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்க்கு நல்லது. நம்ம மக்களுக்கு நல்லது. அதாவது ஜிஎஸ்டி வந்து எதில குறைய போகுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆட்டோ செக்டரு. ஸோ, ஆட்டோ செக்டர்ல நம்ம கார் செக்மெண்ட். ஸோ, கார் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 28% ஜிஎஸ்டில இருக்கு. ஸோ, அந்த 28% வந்து பார்த்தீங்கன்னா வந்து 18% மாத்த போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா மஹிந்திரா, அப்புறம் ஹியூண்டை மோட்டார்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூ வீலர் செக்மெண்ட். ஸோ, டூ வீலர் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 28% இருக்கு. ஸோ, 28%லேருந்து 18% மாத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு கண்டிஷன்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, 350 சிசி என்ஜின். ஸோ, 350 சிசி என்ஜினுக்கு மேல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 28%லயும் 350 சிசி கீழ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 18% போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பஜாஜ் ஆட்டோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார், அப்புறம் ஹீரோ மோட்டோகார்ப், அப்புறம் ஏச்சர் மோட்டார் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கன்சியூமர் டியூரபிள்ஸ். ஸோ, கன்சியூமர் டியூரபிள்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி செக்மெண்ட் தான் ரொம்ப ஃபோக்கஸா இருக்கு. ஸோ, ஏசி செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வோல்டாஸ், அப்புறம் ஜான்சன் கண்ட்ரோல்ஸ், இபாக் டியூரபிள், ஆம்பர் என்டர்பிரைசஸ், ப்ளூ ஸ்டார் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். பிளஸ் இதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜிஇ எலக்ட்ரோ பிளாஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் மார்ட்ஸ். ஸோ, எலக்ட்ரானிக் மார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து எலக்ட்ரானிக் வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உள்ள வச்சிருப்பாங்க. ஸோ, ரீட்டெயில் செக்மெண்ட். ஸோ, ரீட்டெயில் செக்மெண்ட்னா இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா மேனுஃபேக்சர்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ, நம்ம வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ, ஒரு ஷாப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ, அதான் ஷாப்பு தான் இது. அந்த ஷாப்ப வந்து இவங்க வச்சிருக்காங்க. ஸோ, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரா இருக்கு. ஸோ, இதோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே ஏறுச்சு. எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28%லேருந்து 18% வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தனால பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து நல்லாவே மேலே ஏறுச்சு. ஸோ, இதையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாரி ஆதித்ய விஷன். ஸோ, ஆதித்ய விஷனும் பார்த்தீங்கன்னா இந்த மாரி ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ, பாருங்க சாம்சங், அப்புறம் நம்ம வோல்டாஸ், வேர்ல்பூல், லாய்டு, டைக்கின் இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ, இவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களும் ரீட்டெயில் செக்மெண்ட் தான். ஷாப் வச்சிருக்காங்க. ஸோ, ஷாப்ல வந்து பார்த்தீங்கன்னா நெறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஃப்எம்சிஜி செக்மெண்ட். ஸோ, எஃப்எம்சிஜி செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எத ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஐடிசி, நெஸ்லே இந்தியா, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், கோத்ரேஜ் கன்சியூமர். ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டில எதுவும் குறைக்க போறதில்ல. எஃப்எம்சிஜி செக்மெண்ட்ல. ஸோ, இதில வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ, எஃப்எம்சிஜிங்கிறது என்னது? அது ஒரு ப்ராடக்ட்ஸ். ஸோ, அந்த ப்ராடக்ட்ஸ் உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரா மெட்டீரியல் தேவை. ஸோ, ரா மெட்டீரியலோட ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைய போகுது. ஸோ, 12%லேருந்து 5% வரப்போகுது. ஸோ, ரா மெட்டீரியலோட ஜிஎஸ்டி வந்து குறைஞ்சுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஃப்எம்சிஜியோட ப்ராடக்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு கம்மியாவே கிடைக்கும். ஸோ, இதையும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ, இந்த மாரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியான விலையில வந்து கிடைக்க போகுது. டைரக்ட்டா வந்து குறைக்கல ஜிஎஸ்டி. இன்டைரக்ட்டா வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாடா கன்சியூமர், டாபர் இந்தியா, மேரிகோ, கோல்கேட், பதஞ்சலி ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட். ஸோ, டிமார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வச்சிருப்பாங்க. ஸோ, இவங்க கடையில வந்து போய் நம்ம வந்து வாங்குவோம். ஸோ, கடை தான் அவங்க ஷாப் வச்சிருக்காங்க. ஸோ, ஷாப்பும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷேரா வந்து இருக்கு. அதே மாரி வந்து நம்ம விமார்ட். ஸோ, விமார்ட்டையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிமெண்ட் செக்டர். ஸோ, சிமெண்ட் செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய ஸ்டாக்ஸ் இருக்கும். அத வந்து எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ, அல்ட்ராடெக் சிமெண்ட், கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், அம்புஜா சிமெண்ட், ஸ்ரீ சிமெண்ட், ஜேகே சிமெண்ட், டால்மியா பாரத். ஸோ, இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 28%லேருந்து 18% வந்து குறைக்க போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ, அடுத்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏசிசி, ராம்கோ சிமெண்ட், ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட், ஸோ, இந்த மாரி இந்தியா சிமெண்ட், ஸ்டார் சிமெண்ட்லாம் இருக்கு. ஸோ, இதெல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ, சிமெண்ட் செக்டர வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிராக்டர் செக்மெண்ட். ஸோ, டிராக்டர் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 ஸ்டாக் இருக்கு. ஸோ, மஹிந்திரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய செக்மெண்ட்ல இருக்கும். பட் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வச்சா போதும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ல இருக்கு. ஸோ, பேசஞ்சர் வெஹிக்கிளையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வைக்கணும். அடுத்து டிராக்டர் செக்மெண்ட்லயும் கொஞ்சம் இருக்கு. அப்புறம் லக்ஸுரி செக்மெண்ட்லயும் இருக்கு. ஸோ, லக்ஸுரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ்ல வரும். அதுக்கடுத்து கடைசில வந்து பார்ப்போம். அடுத்து இதில வந்து டிராக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 கம்பெனிய வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இண்டோஃபார்ம், விஎஸ்டி டில்லர்ஸ், அப்புறம் எஸ்கார்ட் குபுட்டா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம க்ளோத்திங் செக்மெண்ட். ஸோ, நம்ம டிரெஸ் செக்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ, டிரெஸ் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பேசியிருக்காங்கன்னா, ஸோ, ஓரளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமா பேசியிருக்காங்க.
அதாவது எப்படி பேசியிருக்காங்கன்னா 2500 ஸோ 2500க்கு கீழ வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, ஸோ உங்களுக்கு 5% வந்து ஜிஎஸ்டி வந்து போடுவாங்க. அதேமாரி 2500க்கு ஸோ 2500க்கு மேல வந்து ஒரு ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, அதுக்கு 18% வந்து ஜிஎஸ்டி இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு ட்ரெஸ் மொத்தமா வந்து சொல்லல. ஒரு ட்ரெஸ் வந்து 2500க்கு மேல இருந்துச்சுன்னா, அது வந்து 18% மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரெண்ட், வேதாந்த் ஃபேஷன், அப்புறம் ஏபி லைஃப் ஸ்டைலு, ஆதித்ய பிர்லா ஃபேஷன், அரவிந்த் ஃபேஷன், ஆதித்ய விஷன் இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்வேர் செக்மெண்ட். ஸோ ஃபுட்வேர் செக்மெண்ட்லயும் அதே மாரி தான் இருக்கு. ஸோ 2500 ஸோ 2500க்கு கீழ வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5% வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க. 2500க்கு மேல 2500க்கு மேல வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 18% வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்ரோ பிராண்ட்ஸ், பாட்டா இண்டியா, ரிலாக்ஸோ ஃபுட்வேர், கேம்பஸ் ஆக்டிவ் வேர், ரெட் டேப், லிபர்ட்டி ஷூஸ் இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபெர்டிலைசர் செக்மெண்ட். ஸோ ஃபெர்டிலைசர் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அளவே கிடையாது. நெறைய செக்மெண்ட் இருக்கு. நெறையா ஸ்டாக் இருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோரமண்டல், ஃபேக்ட், பிஐ இண்டஸ்ட்ரீஸ், யூபிஎல், சுமித்தோமோ கெமிக்கல், அப்புறம் சம்பல் ஃபெர்டிலைசர், பர்தீப் பாஸ்பேட்ஸ், சாரதா கார்ப்பரேஷன், ஆர்சிஎஃப் ஸோ இந்த மாரி நெறைய ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கணும்னா வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெனவபிள் எனர்ஜி. ஸோ ரெனவபிள் எனர்ஜிலாம் கணக்கே கிடையாது. நெறைய செக்மெண்ட் இருக்கு. ஸோ பாருங்க எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ இதையும் பாஸ் பண்ணி பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரோன் செக்மெண்ட். ஸோ ட்ரோன் செக்மெண்ட்லயும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு. ஸோ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென் டெக்னாலஜிஸ் அப்புறம் ஐடியா ஃபோர்ஜ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து டயர் செக்மெண்ட். ஸோ டயர் செக்மெண்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஜிஎஸ்டி வந்து குறையும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. எம்ஆர்எஃப், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், அப்போலோ டயர்ஸ், சிஏட் டயர்ஸ், ஜேகே டயர், குட்இயர் இந்தியா. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 12% இருந்துச்சு. ஸோ 12%லேருந்து 5% வரப்போகுது. அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 28% இருந்துச்சு. ஸோ 28%லேருந்து 18% வரப்போகுது அப்படிங்கிற மாரி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 28%லேருந்து 40% வரப்போகுது. ஸோ அதெல்லாம் எந்தெந்த ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவார்டே குடுக்கலாம். ஸோ எதுக்கு அவார்டு குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பர் கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நெகட்டிவா வந்து எல்லாமே வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினி வந்து முன்னாடி அந்த சிவாஜி படத்தில வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ பணக்காரன் வந்து பணக்காரி ஆயிட்டே போறியா, ஏழை வந்து ஏழை ஆயிட்டே போறியா அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து நல்லாவே வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பர் கிளாஸ வந்து அழிக்கிறதுக்குன்னே ஒரு ஜிஎஸ்டி வந்து போட்ட மாரி இருக்கு. ஸோ எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து லக்ஸுரி செக்மெண்ட். ஸோ லக்ஸுரி செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து 40% போகும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இப்ப 100,00,00,000க்கு வந்து பொருள் வாங்குறீங்கன்னா, அதுக்கு நீங்க 40,00,00,000 வந்து குடுக்கணும். ஸோ 140,00,00,000 குடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1,00,00,000க்கு பொருள் வாங்குனீங்கன்னா, 1,40,00,000 குடுக்கணும். ஸோ எப்படி வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40%ல வந்து போப்போது. ஸோ அதில எந்தெந்த செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து லக்ஸுரி காரு. ஸோ லக்ஸுரி கார்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாகுவார் லேண்ட் ரோவர் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் எஸ்யூவி ப்ராடக்ட்ஸ்லாம் வரும். ஸோ எஸ்யூவி வெஹிக்கிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 40%ல போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க. அடுத்து நம்ம ரோல்ஸ் ராய்ஸ், அப்புறம் ஆடி, பென்ஸ், பிஎம்டபிள்யூ இந்த மாரி கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லக்ஸுரி ப்ராடக்ட்ஸா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40%ல போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில வந்து நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாகுவார் லேண்ட் ரோவரோட ஓனரு. ஸோ இவங்க ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பட் பேசஞ்சர் வெஹிக்கிள்ல பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இருக்காங்க. பட் ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே ஏறும். ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம நியூட்ரலா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மஹிந்திரா. ஸோ மஹிந்திரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்யூவி செக்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ எஸ்யூவி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல், டீசல் வந்து பார்த்தாச்சு. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் மே ஹைக் ஜிஎஸ்டி ஆன் லக்ஸுரி ஈவிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஸ்லா, பிஎம்டபிள்யூ, மெர்சிடிஸ், பிஒய்டி இந்த மாரி கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து ஷாக் ஆயிருக்கு. ஸோ இதுலயும் வந்து 40% விழுகுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் கிடையாது. ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. பட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 5% இருக்கு. ஸோ 5%லேருந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஸுரி வெஹிக்கிள்ல 18% போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி நம்ம இந்த லக்ஸுரி வெஹிக்கிள் ஸோ இந்த லக்ஸுரி வெஹிக்கிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 28% இப்போதைக்கு இருக்கு. ஸோ 28% என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40% வந்து மாத்த போறாங்க. 28லேருந்து 40 எலக்ட்ரிக் லக்ஸுரி வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, 5%லேருந்து 18% போகப்போகுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க 5% இருக்கு. இப்போதைக்கு என்ன செய்ய போறாங்கன்னா, 18% போறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா போகும் அப்படிங்கிற மாரி சொல்ல முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரியல் எஸ்டேட் கம்பெனி. ஸோ ரியல் எஸ்டேட் வந்து கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே லக்ஸுரியா இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4,00,00,000, 5,00,00,000, 10,00,00,000ங்கிற மாரி வித்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, ஒரு ஆள் வந்து 10,00,00,000க்கு வந்து ஃப்ளாட் வாங்குறேன்னா, 14,00,00,000 அவனுக்கு ஃப்ளாட் வாங்குறது பெரிய விஷயமா இருக்காது. ஸோ 4,00,00,000 தானே எக்ஸ்ட்ரா இருக்க போகுது அப்படிங்கிற மாரி அவன் கொஞ்சம் யோசிப்பான். ஸோ அதனால இந்த மாரி செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 40%ல போறதுல ஒரு தப்புமே இல்ல. ஸோ இதில வந்து நீங்க எத ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎல்எஃப், லோதா டெவலப்பர்ஸ், பிரஸ்டீஜ் எஸ்டேட், ஓபராய் ரியல்டி ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லக்ஸுரி ரியல் எஸ்டேட் கம்பெனியில வந்து பிசினஸ் பண்றாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரம்ப்பும், அப்புறம் எலான் மஸ்க்கும்.
ஸோ ட்ரம்ப், எலான் மஸ்க் இதில எப்படி வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா டெஸ்லால இருக்காங்க. ஸோ டெஸ்லால இங்க கொஞ்சம் அடி விழுகும். ஸோ 5%லேருந்து 18% போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி ட்ரம்ப். ஸோ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இருக்காரு. ஸோ ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இருக்காரு. ஸோ இவரோட இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இல்ல. பட் அவரோட அந்த டவர், ஸோ இந்த மாரி டவர் இருக்கும். அந்த டவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் டவர். ஸோ ட்ரம்ப் டவர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு ஒரு லக்ஸுரி டவரா தான் இருக்கு. ஸோ நெறைய டவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாவே வந்து வித்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இவரையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் வைக்கணும். ஏன்னா வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேல இப்போதைக்கு 40% டாக்ஸ் வந்து போட்டு விட்டாரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏர்லைன் செக்மெண்ட். ஸோ ஏர்லைன் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் கிளாஸ்ல. ஸோ பிசினஸ் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 18% ஜிஎஸ்டி போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5% இருக்கு. 5% வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எக்கனாமிக் கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம பிரீமியம் கிளாஸ்க்கும் அதே மாரி பிசினஸ் கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 18% போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி பேசியிருக்காங்க. ஸோ இதில வந்து நீங்க எத ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைஸ் ஜெட்டும், இண்டிகோவும். ஸோ இது மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ ஏர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இல்ல. ஸோ ஓரளவுக்கு இது 2 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். இண்டிகோ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல செக்மெண்ட்ல இருக்கு. நல்லா ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பைஸ் ஜெட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் லாஸ் செக்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ நீங்க எத ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிகரெட் கம்பெனி. ஸோ சிகரெட் கம்பெனிலாம் எதுவும் சொல்ல தேவையே இல்ல. இதெல்லாம் 40% கண்டிப்பா போகும். ஸோ இந்த 40% போற இந்த சிகரெட் கம்பெனி வந்து நம்ம எத கம்பெனி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிசி லிமிடெட். ஸோ ஐடிசி லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எஃப்எம்சிஜி செக்மெண்ட்ல இருக்கு. ஸோ எஃப்எம்சிஜிலயும் இருக்கு. பட் நம்ம சிகரெட் செக்மெண்ட்லயும் இருக்கு. ஸோ சிகரெட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட மெயின் பிசினஸா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஐடிசி அப்படிங்கிற பேர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஐடிசியோட பேரே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் டொபாக்கோ கம்பெனி தான். ஸோ டொபாக்கோ கம்பெனி இருக்கிறனால 40% போறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு சிகரெட்ல. ஸோ சிகரெட் பிசினஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் அடி வாங்கும். அதனால ஷேரும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அடி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கம்பெனி. ஸோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதில போகும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 28% வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஸோ அந்த 28%லேருந்து 40% போகுமா? இல்ல 18% போகுமா? அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸா இருக்கும். ஸோ இதில நம்ம எந்த ஷேர வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வருண் பெவரேஜஸ வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெப்சியோட பாட்லரு. ஸோ பெப்சியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. வருண் பெவரேஜஸ். ஸோ வருண் பெவரேஜஸ வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, 12% வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஸோ இந்த 12%லேருந்து 18% போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன்னா நம்ம க்ரூட் ஆயில்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பெட்ரோல், டீசல் எதுலேருந்து உருவாக்குறாங்களோ, ஸோ அத தான் நம்ம க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த க்ரூட் ஆயில் கண்டுபிடிக்கிறது. அந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12%லேருந்து 18% போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயில் இண்டியா இருக்கு. அப்புறம் ஓஎன்ஜிசி இருக்கு. ஸோ இது 2யும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லக்ஸரி வாட்ச் செக்மெண்ட். ஸோ லக்ஸரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டு தாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் லக்ஸரி இருக்கோ அதெல்லாம் வந்து அடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஸோ லக்ஸரி வாட்ச்லயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தள்ளியிருக்காங்க. ஸோ லக்ஸரி வாட்ச் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இத்தோஸ் அப்படிங்கிற ஒரு ஷேர் இருக்கு. ஸோ இத்தோஸ்ங்கிற ஷேர் வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காஸ்மெட்டிக்ஸ். ஸோ காஸ்மெட்டிக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா லக்ஸரி காஸ்மெட்டிக்ஸ் இருக்கும். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நைக்கா ஷேர வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாசிட்டிவான செக்மெண்ட்லாம் எது இருக்கும், நெகட்டிவ் செக்மெண்ட்லாம் எது இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொபோசலா தான் போயிருக்கு. ஸோ அந்த ப்ரொபோசல் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல அக்செப்ட் பண்ணுவாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது தான் பேச்சு. ஸோ அக்செப்ட் பண்ணிடுவாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத தான் நீங்க வந்து இதில ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணலைன்னா, இது கீழ விழறதுக்கு சான்ஸ் இருக்கு. அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, மறுபடியும் மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் வந்து ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ எப்படி அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாரி கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.